அரை நிமிடமாயிருப்பினும் என் வாழ்நாளோ பல நூறு ஆண்டுகள் இந்த மண்ணில். அதன் விளைவு உனக்கும் கேடு, இந்த மண்ணுக்கும் கேடு. அதை உங்களுக்கு உணர்த்தவே சிலையாய் உருவெடுத்து வந்துள்ளது இந்த அழகிய நெகிழி கோப்பை சிலை. சீட்டுக்கட்டு உன்னையும் கெடுக்கும், உன் வாழ்க்கையும் கெடுக்கும் என்று பலர் கூறினாலும் என்னையும் கெடுப்பேன், என் வாழ்க்கையும் கெடுப்பேன் என்று பணத்தையும் இழந்து தன் நம்பிக்கையும் இழந்து வாழ்க்கையை நீ இழந்து விடாதே என்று சீட்டுக்கட்டே உன்னிடம் சொல்ல வந்துள்ளது. பூக்கள் வானில் விண்மீன்கள் பூவாய் மலர மண்ணிலும் குறைவில்லை என்று வண்ண வண்ணமாய் பூத்து குலுங்கும் மலர்களுக்கு நன்றி கூற சின்ன பூக்கள் சிரித்தபடி உங்களை காண வந்துள்ளன. பூங்கொத்தாய் அள்ளிக்கொள்ளுங்கள். பலூன் என்னை பார்த்தவுடன் ஓடி வந்து கொஞ்சி மகிழும் குழந்தை செல்வங்களே, உன் பிறந்த நாளில் உன்னோடு நான், உன் பள்ளி விழாக்களில் உன்னோடு நான். இப்படி இருக்கும் நான் சிறுமுள் குத்த என் உள்ளம் உடைந்துவிடும். என் இதயம் விழுந்த இடத்தில் புல் கூட முளைக்காது. இயற்கைக்கு தீங்கு ஏற்படும் என்பதை உணர்த்த காற்றடைத்த பையாய் வந்துள்ளான் இந்த பலூன் செல்லம். நெகிழிப்பை கடைக்கு செல்கிறான், நெகிழிப்பையில் பொருட்களை வாங்கி வருகிறான். பொருளை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிகிறோம் அந்த நெகிழிப்பையை. அது செல்லும் இடமோ பூமி தாயின் மடியாம். பூமி தாயின் மடியில் தவழும் பிள்ளைகளாம் செடி கொடிகள். என்னை வெளியே விடுங்கள் விடுங்கள் என்று விதைகள் கத்தும் சத்தம் உங்கள் காதில் கேட்கவில்லையோ? இனிமேலாவது தூக்கி எறியாதே நெகிழிப்பையை இந்த மண்ணில். இலைகள் பச்சை நிறமின்றி உலகில் உணவில்லை. பச்சையும் எனும் நிறமையை கொண்டுள்ள இலைகளே நீயும் நானும் உயிர் வாழ உணவை அள்ளித் தருகின்றன. அந்த இலைக்கு நன்றி கூற நேரமில்லை நமக்கு. அதனால் இலைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து வந்துள்ளன நம்மை காண மரமாய் செடியாய். கூறுங்கள் உங்கள் நன்றியை. தேங்காய் நார் நீ எதற்கு எனக்கு என்று நாம் தூக்கி எறிய நானும் வருவேன் அழகிய ஆடையாய் என்று வந்துள்ளது சின்னஞ்சிறிய தென்னை நார். இப்பொழுது ஞாபகம் வருகிறதா சிறு திரும்பும் பல்குத்த உதவும் என்று? மயில்முடி அழகு அழகு நீதான் அழகு என்று பறவையின் அழகாம் மயிலின் அழகினை நான் புகழ்ந்து பாட மயிலெல்லாம் தன் தொகை எனக்கு ஆடையாய் தந்தன என்று மயில் தொகை ஆடையில் வந்துள்ளது என் சின்ன அழகு. செய்தித்தாள் காலையில் தினமும் கண் விழித்தால் நான் என் கையில் எடுப்பது செய்தித்தாள். நீ படிக்க மட்டுமல்ல ஆடையாகவும் உன் கையில் வருவேன் என்று செய்தித்தாள் உருவில் வந்துள்ளது எங்கள் பள்ளியின் அழகு சிலை. இதுவரை நீங்கள் பார்த்திடாத ஆடை, இதுவரை நீங்கள் செய்திடாத ஆடை, இதுவரை நீங்கள் உடுத்திடாத ஆடை, ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் சிறு சிறு பொருட்களாய் சேகரித்து வடிவமைத்த ஆடையை அணிந்து வந்த என் பள்ளி மழலை செல்வங்களுக்கு நன்றி.